பொண்ணு பார்க்க போன வீட்டில் தங்கச்சியை பிடிச்சிச்சுன்னா ஒரு சிக்கல் வரும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கு உண்மையான பதிலையும் சொல்ல முடியாது, மாப்பிள்ளையும் கரெக்ட் பண்ண முடியாது. அவன் தங்கச்சி தான் வேணுமா, வீட்டில் அக்காவை கட்டிக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கொஞ்சம் புத்தகத்தை பற்றி பேசுகிறதா, புத்தக விழாவை பற்றி பேசுகிறதாங்கிற ஒரு பெரிய பதட்டத்தில் கொண்டு வந்து இந்த ஆளுமைகள் அத்தனை பேரும் பேசியிருக்க முன்னிருக்கிறார்கள். நான் வந்து ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஆற்றலுடையவன் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பம்பி பதறி எதையுமே பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிற காரணம் வந்து இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் பேச சொன்னால் நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். ஆனால் அப்படி ஒரு மணி நேரம் நான் பேசுவதற்கான நேரம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எதையாவது ஒன்று எழுதிடணும் அப்படின்ட்டு எழுதி கடந்த 2 நாளாக என்னுடைய முகநூலில் பதிவாக போட்டுட்ருந்தேன். அந்த பதிவு ஷேர் ஆகிட்டே இருந்தது. அது ஷேர் ஆகி அதிகமாக போகும்போது ராஜமுருகன் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால், அண்ணே புத்தகம் எழுதுறதோடு நிப்பாட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும், நீ இந்த பாட்டு எழுதுறதை இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுனீங்கன்னா, இந்த முகநூல் எழுதுறதை விட பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுனீங்கன்னா, இன்னும் ஒரு ஏற்கனவே உங்கள் கணக்குக்கு வராத 10-15 வீட்டை தாண்டி இன்னொரு 5-6 வீடு வாங்கிடலாம். அவர் என்னென்னா, அவர் எப்போதுமே வந்து பொருள் முதல் தான் முக்கியம்னு பேசுகிற ஒரு கம்யூனிஸ்ட் அவன். ஆனால் அவன் சம்பாதிக்கவே மாட்டான். சம்பாதிக்கிறதெல்லாம் கார்பரேட் டாக்ஸின்னு சொல்லி செலவு பண்ணிகிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கார்பரேட்னாலே எப்போதும் அப்படி தானே. அதனால் இந்த கூட்டம் என்னவாக அமையும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் எழுதுவதற்கான நோக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் பேச வேணாங்கிறது தீர்மானமான முடிவு தான் எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணுங்கிறத தாண்டி நான் வீட்டுக்கு முதல்ல போகணும். ஏன்னா அவ்வளவு சந்தோஷத்தின் நிறைவில் வந்து ஒரு சின்ன தனிமை தேவைப்படும்ல. இப்போ எனக்கு அந்த ஒரு தனிமையை நோக்கி நான் போகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை இந்த கூட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது. ரொம்ப ஒரு நெகிழ்வான நிறைவான ஒரு விஷயம். இந்த புத்தகத்தை எழுதி முடித்தோடனே நான் எனக்கே பிடித்தது அப்படின்னு நான் எழுதுனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நான் இத்தனை வருடம் சினிமாவில் தாக்கு பிடித்ததுக்கு காரணமே இந்த புத்தகம் எழுதுவதற்கு தான் அப்படின்னு நான் வந்து உறுதியாக சொன்னேன். ஆனால் இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமும் சினிமா பாட்டு தான்ங்கிறத நான் ரொம்ப நேர்மையாக சொல்லணும். எனக்கு முதலில் நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தேன், ஆங்கில வழி பள்ளி. இந்த அம்மன் கோயில் கலக்காலையில் ஒரு பாட்டு வரும், நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காங்க. இந்த சங்க இலக்கிய பரிச்சயம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் ஒரு சினிமா பாட்டுன்னு சொன்னதுனால சினிமா பாட்டு எழுதுன நான் சங்க இலக்கியத்துக்கு ஒரு புத்தகம் எழுதினவும் முடிவு பண்ணேன். அம்மன் கோயில் கலக்காலையில் ஒரு படம், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிருந்த பாட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்க. அதில் ஒரு வரி வரும், கண்ணாடி வள முன்னாடி விழ என் தேகம் விழுந்தேனே அப்படின்னு இருந்துச்சு. அப்போ நான் வந்து 7வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அது புரியல அந்த வரி. கண்ணாடி வள முன்னாடி விழ என் தேகம் விழுந்தேன்னு எங்கள் தமிழ் வார்த்தையிட்ட போய் கேட்டேன், எப்படி தியாகராஜன் குமாரராஜாவுக்கு 4 நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தார்களோ எனக்கு கிடைத்த அத்தனை ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லோரையும் தனித்தனியாக எழுதணும், பேசணும். அவர் புலவர் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் கேட்டேன், கண்ணாடி வேலை முன்னாடி வேலை என் தேகம் விழுந்தேன்னு, உனக்கு என்ன வயசு அப்படின்னாரு. என்ன போயிட்டு வேற இது மொத்தமாக சொல்ல முடியாது தம்பி, ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்கிட்டார். அவர் அங்கேயே சொல்லியிருந்தா கூட அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்போ என்னன்னா, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு மொத்த கிளாஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்கிட்டே இது வாத்தியார்கிட்டே போய் சார்கிட்டே போய் பிரேம், என் பேர் வந்து பிரேம்குமார், பிரேம் வந்து கெட்ட வார்த்தை எதாவது பேசிட்டா அவனை ஸ்டாஃப் ரூம் வர சொல்லிட்டாரு. கண்ணாடி வேலை முன்னாடி வேலை தேகம் விழுந்தேன்னு பாட்டு வந்து கங்கேமரேன், இதுக்கு எதுக்கு நம்மளை கூப்பிட்டு கண்டிக்க போகாதுன்னு சொல்லிட்டு நான் போய், ஏன் சார் கிளாஸில் சொல்லியிருக்காம இந்த வயசில் வந்து தெரிஞ்சக்கூடாதுப்பா, அது வந்து காதல் நோய் வந்துச்சுன்னா வளையல் வந்து கலந்து விழுந்துடும், அதனால் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் கண்ணாடி வளையல் கலந்து விழுந்துருச்சு, அந்த மாதிரி என் தேகம் இழைச்சி போச்சு
அந்த அளவுக்கு என் காதல் எனக்கு நோய் வந்துருச்சு. அவர்கிட்ட கேட்டேன், சார் காதல்னா நோயா சார்னு கேட்டேன். இந்த வயசில் நோய் தாண்டா, அதுக்கு பிறகு அது பெருநோயாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சார். நீ எப்பெல்லாம் இந்த மாதிரி உனக்கு சந்தேகம் வரக்கூடிய பாட்டு வருதோ அதெல்லாம் எழுதிட்டு வா, அதுக்கு தகுந்த நான் புத்தகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு பசலை நோய் பற்றி படிக்க ஆரம்பித்தவன். அதற்கு பிறகு தமிழில் வந்திருக்கக்கூடிய அத்தனை சங்க இலக்கிய புத்தகங்களை வாசித்தவர் என்கிற சந்தோஷத்தோடு பெருமிதத்தோடு நான் சொல்ல முடியும். நான் இந்த நூல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே சங்கப்பாட்டை முழுசாகவே சொல்லலை. மரியாதைக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய தலையங்கங்களை எல்லாம் பிழைத்திருத்தியிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு நன்றாக யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் அவருடைய தலையங்கத்திற்கு எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை திருத்தி அச்சாக்கி கொண்டு இருந்தவன், என்னுடைய புத்தகத்திற்கு அவர் எழுதிய அறிவுரைக்கும் நானே ஒற்றுப்பிழை நீக்கி தலைப்பிட்டு அந்த புத்தகத்தை அச்சடித்து கொண்ட ஒரு இடம் இருக்குல்ல, அது நான் சினிமாவில் எங்கேயுமே செதறி போயில்லைங்கிறத காட்டுச்சு. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் திரும்ப கருதுவது, நான் போய்கொண்டே தான் இருக்கிறேன், சினிமா என் கூட வந்து கொண்டே இருந்தது. அதை இதுக்கு அடிப்படையான காரணம் ஒரு பாட்டு எழுத கூப்பிட்டார், ஒரே ஒரு பாட்டு எழுத கூப்பிட்டாங்க கூட தியாகராஜன் குமாரராஜா. அதுக்கப்புறம் எனக்கு 12 பாட்டு எனக்கே கொடுத்தாக்க வேண்டிய கட்டாயத்தை நான் அப்படியே உருவாக்கிடுவேன். அவருடைய நல்ல மனசும் நான் நல்லா எழுதணும்னு எனக்கு தெரியாது. அவர் தனிப்பட்ட முறையில் நான் இந்த கூட்டத்துக்கு அழைத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் கிடையாது. பழனியப்பன் எனக்கு இயக்குனர் பழனியப்பன் ஏறக்குறைய எனக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பழக்கம். ஆனால் அந்த 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய 3வது சினிமா பாட்டை எழுதுகிற போது சினிமா பாட்டை எப்படி எழுத வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது பழனியப்பன் தான். இது நான் எல்லா மேடையும் சொல்லுவேன். அதற்கு முன்னாடி எழுதி கொண்டு வந்தவர்களுடைய பாடல்களை நான் கேட்டிருக்கேன். நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க கலையாளி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கலையாளி பத்திரிகையில் வேலை பார்த்தாலே இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளாகிட்டோம்னு நம்பி மோசமான கவிதை எழுத ஆரம்பிச்சிருவோம் இயல்பாகவே. அப்படி தான் நான் இருந்தேன். அவர் உடனே சொன்னார், ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லி, காதலிக்கவே முடியாதவர்கள் காதலிக்கிறான், அதை பற்றி பாட்டு எழுதுங்கன்ட்டார். அவர் ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக சொல்கிறதா சொல்லி கஷ்டமாக தான் சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். இப்போ நான் 3 வீடு வச்சுருக்கேன்னா 10 வீடு வச்சுருக்கேன்னாங்கிற பிரச்சனை இங்கே யாருமே கேட்கல, பேச்சு போக சொல்கிறது. அதே மாதிரி ஐயா ஆறுமுக தமிழன் பேராசிரியர் அவர் பேசிட்டே இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தாச்சு. அவர் டக்குன்னு என்னென்ன ஓபிஎஸ் ஞாபகமோ வேற ஏதாவது ஞாபகம், தேவர்கள் வானவர்கள். ஏன்னா நாடு இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க தேவர்னாரோ இப்போ கவுண்டர் மணி பேரை கூட நம்ம சொல்றது சகடமா இருக்கு. மணி நடிக்கிறாரு, ஏன்னா கவுண்டர் மணினா கவுண்டர் அரசியல் போயிட்டு இருக்கு. அதனால இது ரொம்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேர் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள். அதனால இந்த நான் எப்போதே புத்தகம் எழுதுறதை விட என்ன நினைப்பேன்னா, இந்த புத்தக விழாவில் அழைக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டாம்னு நான் நினைப்பேன். ரொம்ப முக்கியமான காரணம், ஏன்னா புத்தக விழாவே இது இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதுக்கு தான். ஏன்னா எனக்கு அடிப்படையில் நான் நினச்சிக்குவேன், எப்போதுமே விற்கிறதுக்கு புத்தகம் எழுதவே கூடாது, விற்கிறதுக்கு பாட்டு தான் எழுதணும், நிற்கிறதுக்கு புத்தகம் எழுதணும். அதனால நிற்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிற்கிறதுக்கு புத்தகத்தையும் விற்கிறதுக்கு சினிமா பாட்டும் எழுதக்கூடிய மனநிலை உடையவன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய வாழ்விலிருந்து தனிப்பட்ட முறையில் நிறைய அவருடைய எனக்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டி சமீபத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூக மாற்றம் இருக்குல்ல, அது மாற்றம் தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய வார்த்தை தான். அது ரொம்ப ஆச்சரியகரமான மாற்றம். அது ஒரு தனி நபராக அவர் செய்து காட்டியிருக்கிறார். ஏன்னா என் போன்றவர்களுக்கு கூட சங்க இலக்கியத்தை புத்தகம் எழுத வேண்டும் என்கிற ஆசையை, ஆர்வத்தை, தேவையை, கடமையை உணர்த்தியது அவர்தான். எனவே இந்த கூட்டத்துக்கு அவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று நான் ரொம்ப அன்போடு கேட்டேன். மறுக்காமல் ஒத்துக்கிட்டார். அதுக்கு என்னோட நன்றியை, என் வாழ்நாள் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் இந்த புத்தகத்துக்கு எழுதிட்டு, இந்த புத்தகத்தை அச்சிட்டுலாம் பண்ணிட்டு ஒருத்தர் கொடுக்கும்பொழுது நான் ரொம்ப பதறி போய் பதட்டமாகி கொடுத்தது ஐயா புலவர் வேலுசாமி அவர்கள் தான். ஐயா பள்ளியப்பன் அவர்கள் பேசுகிற போது இந்த மேடையில் தமிழ் படித்தவர் அப்படின்னு சொன்னாக்க பாலகிருஷ்ணன் ஐயாவை விடவும் தமிழ் படித்தவர் புலவர் வேலுசாமி. தமிழ்நாட்டில் நான் மதிக்கக்கூடிய ஒரே தமிழ் அறிஞர் என்றால் வேலுசாமி தான். நான் ரொம்ப வெளிச்சமாகவும் தைரியமாகவும் சொல்கிறேன். என்ன காரணம்னா, அவர் எல்லா மட்டத்திலும்
வாசிக்கக்கூடியவர். எனக்கு வந்து இப்போ தமிழ் அறிஞர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு பழந்தமிழ் புத்தகத்தை பற்றி நம்மகிட்ட கொடுப்பாங்க, அதை படிக்க சொல்லுவாங்க. அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகத்தை படிக்க முடியாது, ஏன்னா காலத்தால் கடந்துருக்கிறதுனால கரையா மாட வேறு இருக்கும், அதில் படிக்க முடியாது. உண்மையிலே இவர்கிட்ட புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா ஐயா புத்தகமே படிக்க மாட்டார், பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொல்லுவார். நான் புத்தகத்தை படிக்கிறது இல்லையா, தெரியாது அவங்களுக்குன்னு கேட்டார் அன்னைக்கு. ஐயா வேட்டி சட்டை தான் போடுறாரு, பேசுறதெல்லாம் சிவஞான போது தான் பேசுவார், ஆனால் பிடிஎஃப்ல தான் படிப்பேன். எனக்கு வந்து இது ரொம்ப அவர்கிட்ட வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக எனக்கு பிடிச்சது. ஐயா எப்படியா சொல்கிறீங்க, எனக்கெல்லாமே படிக்க முடியலையா, கண்ணெல்லாம் உறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் படித்து பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படிக்கலாம்னு சொன்னார். அதனால் அதை தாண்டி என்னென்னா, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு 2 அத்தியாயம் படிச்சுட்டு பேசி வழக்கம் போல் பாராட்டி எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு 2 குறிப்பு இருக்குது அப்படின்னாரு. சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். ஏதாவது என்னைக்கு என்ன மாதிரி இருக்கும், பாட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. முடிநாகனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார், அவரை பற்றி சொன்னார். நான் வந்து முடிநாக ராயர் அப்படின்னு அந்த பாட்டுக்கு பேர் போட்டிருந்தேன். நானும் நிறையா படிச்சிருக்கேன்ல அப்படிங்கிறதுக்காக முடிநாக ராயர் போட்டேன். இது நல்லா செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் எப்போ பேசினாலும் நான் ரொம்ப பயந்து தான் பேசுவேன். ஏன்னா அவர் வந்து கிடுக்கு பிடியை வச்சுக்கிட்டு தான் நம்மள்ட்ட கேள்வியே கேட்பார், அப்புறம் பதிலும் அவருக்கு தெரியும். அதனால் என்ன, ஆமாம் என் முடிநாக ராயர் நான் 10 புத்தகத்தில் இருக்குன்னா நான் வந்து தரவுக்கு ஒரு 10 புத்தகம் வச்சுப்பேன். இந்த பக்கம் பின்னாத்து ஒரு நாராயணசாமி, அவை துரைசாமி பிள்ளை, இப்படி எல்லா புத்தகத்தையும் எடுத்து வரிசையாக குறிப்பு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டை பயன்படுத்துவேன். அப்படிங்களா, முடிநாக ராயர் தான் கரெக்டுங்கிறீங்களா அப்படின்னா, முடிநாகனார் தான் கரெக்டுங்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் ஐயா அப்படி தானே இருக்கு அப்படின்னு. அது பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு 1 மணி நேரம் சொன்னார். அந்த பேர் ராயர் என்பதை தூக்கிட்டு நாகனார்னு போட்டதுக்கு என்ன வரலாறுன்னு எனக்கு சொன்னார். அது தமிழில் வேறு சொல்வதற்கு இன்றைக்கு எந்த அறிஞனுக்கும் அந்த தகுதியோ அறுவதே இருக்காது. ஏன்னா ராயர் என்கிற சொல் எப்படி இணைக்கப்பட்டது, இணைத்திருந்தது எப்படி எடுத்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் சொன்னார். அது மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. புத்தகம் எழுதி எதனால் நான் அடைந்த பலன் என்பது அவரிடத்தில் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு 50 பிடிஎஃப் பழந்தமிழ் பிடிஎஃப் புத்தகங்களுடைய கைவசம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பயந்துருங்க, எல்லாரும் செம்மையாக சிக்கினீங்க. இன்னும் ஒரு 10 புத்தகமாவது நான் எழுதியே தீரணும், ஏன்னா அவ்வளோ புத்தகம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு சொன்னார். இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை தான் நான் ஒரு 10 நாளாக தேடிட்டு இருக்கேன், அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அனுப்பிச்சார். நான் மிரண்டு போனேன். துரை அரங்கசாமி என்பவருடைய புத்தகம். அந்த புத்தகம் என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது, நான் உங்களை எல்லாருக்கும் நான் திருப்பி அனுப்புகிறேன். இந்த புத்தகத்தில் நான் என்னவெல்லாம் ரசித்து ஒரு பாடலை பற்றி எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த மொத்த வரிசையும் அதில் இருக்குது. நான் கேட்டேன், ஐயா அந்த புத்தகத்தை இப்படி உங்களை எழுத போகிறீங்க, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த புத்தகத்தை கொடுத்துருப்பேனே அப்படின்னு அவர் சொன்னார். அதில் வந்து என்ன ஒரே ஒரு விஷயமாக இருந்ததுன்னா, சங்க பாடலை அந்த விளக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியகரமான நடையில் எழுதப்பட்டிருக்கு. 1956 இன்னும் வந்திருக்கு அந்த புத்தகம். ஒரு ஒரு 50 பக்கம் படிச்சுட்டு ஐயா 2வது நாளே ஃபோன் பண்ணி, ஐயா இந்த புத்தகம் முன்னாடி கிடச்சிருந்தா வேற மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் எழுதியிருக்கிறது வேற மாதிரி இருக்கு, இதை நீங்கள் படிக்காமல் எழுதுறதுதான் இதில் உள்ள சிறப்புன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சில குறிப்புகளை எல்லாம் சொன்னார். அப்படி குறிப்புகள் எல்லாம் சொல்லிட்டே வரும்பொழுது அந்த புத்தகத்தில் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, இந்த பெயர்கள் எல்லாம் இருக்குல்ல, இப்போ மீனெறி தூண்டிலார், காலெறி கடிகையார், எப்படி பேர்கள் இருக்குல்ல, நம்ம சங்கப்பாத அந்த பேர் தெரியல அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரியை எடுத்து அவங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அணிலாடு முன்றிலார் அப்படின்னு வைக்கிறாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சமீபத்தில் ஒரு எழுத்தாளருடைய நேர்காணலை பார்த்தேன். அதில் முட்டாள்தனமாக இருந்த அந்த எழுதாளர், கல்வி புலத்தில் இருக்கிறவர்கள் தமிழுக்கு எதுவுமே செய்யவில்லைங்க. அதை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற ஒரு பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழில் இன்றைக்கு நம்ம படித்திருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களும் கல்வி புலத்தில் இருந்தவர்களால் நம்ம கை கிடைத்தது தான். இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் உலக இலக்கியத்தை வளர்த்ததே இலக்கியம், அது தமிழ் இலக்கியவாதிகள், அதுலேயும் நவீன இலக்கியவாதிகள். நான் இப்போ சமீபத்தில் டிஎம் கிருஷ்ணா பற்றி ஒரு நூல் வந்தது, ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து நம்மளுடைய செல்லப்பாவிடமோ அல்லது எழுத்துப்பிழை நீக்குகிற ஒரு யார்கிட்டயமோ கொடுத்தீங்கன்னா பக்கத்துக்கு 25 தப்பு இருக்குங்க. பக்கத்துக்கு நான் வந்து மொழி மட்டும் தான் சொல்கிறேன், அந்த புத்தகத்தின் கருத்தை சொல்லலை. ஒரு எழுத்தை
ஒரு பக்கத்துக்கு இன்றைக்கு வரக்கூடிய நவீன இலக்கிய பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகளை எடுத்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஐயா வேலுசாமிகிட்டலாம் கொடுத்தீங்கன்னா கிழிச்சு கிழிச்சு மூஞ்ச தூக்கி எறிஞ்சுவார், ஓடுறான்றார். ஐயா நீ கொஞ்சம் பாதுகாப்பாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அது அந்த இது அது நோக்கம் அது வரலங்கிறதுனால இதை நான் விட்டுட்டு போகிறேன். அதனால் இந்த அடிப்படை காரணம் பாலகிருஷ்ண ஐயாவாக இருக்கட்டும், அல்லது வேலுசாமியாக இருக்கட்டும், ஆறுமுக தமிழனாக இருக்கட்டும், நம்ம தியாகராஜனாக இருக்கட்டும், ஆசிஃப் அவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து ஒரு நிறைவளித்த பேச்சு. இதுக்கப்புறம் வந்து சொல்லணும் அப்படின்னா வெயிலை பற்றி சொல்லணும். கொஞ்சம் வெயில் காலங்கிறதுக்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் வெயிலுடைய கவிதைகள் வந்து என்னை ரொம்பவும் சமீப காலங்களில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கேன். வார்த்தைகளில் நான் வந்து சினிமாவில் இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அது சாத்தியப்பட்டதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சாத்தியப்பட்டதில்லை அப்படின்னாக்க தியாகராஜன் மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு பாட்டுக்கு 12 பாட்டு கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து இது புரியல சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு பாடலாசிரியனாக இருந்தாலும் கூட சமகால கவிதையை வாசிக்கிறவங்க என்கிற முறையில் சில பேரோட கவிதைகள் எனக்கு பிடிக்கும். அப்படி இசை சொல்லலாம், வெயிலுடைய கவிதைகள் சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வெயிலோடு உரையாடுகிற பொழுது நான் என் அண்ணனோடு என் தம்பியோடு உரையாடுவது மாதிரியான ஒரு சகஜம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கட்டுரைகள்லாம் நம்ம அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் தொடர்ந்து படித்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவருடைய கவிதைகளும் இந்த புத்தகத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கவிஞர் என்பதையெல்லாம் தாண்டி சில குறிப்புகளை வந்து அவர் சொன்னார். அவர் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து அவருக்கு எனக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. போட்டியில் சமீபத்தில் அவர் காதலை பற்றி, அவர் நிறைய காதலை பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பார், நிறைய எழுதலை. அப்போ ஒரு கூட்டத்தில் வந்து காதலை பற்றி சொல்லும்போது ஒரு சங்கப்பாட்டலை பற்றி சொல்லியிருந்தார். அப்படி ஒரு சங்கப்பாட்டு இருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் அவர் சொன்ன பொருள் கிடையாது. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னா எந்த உரையாசிரியும் சொல்லாத ஒரு புது உரையை வந்து வெயில் சொல்கிறாரு. இது எந்த சங்க புத்தகத்துலேருந்து படித்து சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எங்கேயா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் உடனே காப்பி எடுத்து அனுப்பிச்சிருந்தார். தமிழிலேயே இருக்கிற மிக மோசமான உரையாசிரியரால் உரை எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் அவர் சொன்னார். ஆனால் மேடையில் அவர் சொல்லும் பொழுது அந்த உரையை விட தமிழிலேயே ஆக சிறப்பான ஒரு உரையை அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். அப்படின்னா என்னன்னா அந்த சங்க புலவன் எழுதியதை விடவும் அதிகமாக சிந்தித்து இது மாதிரி இருக்குமோ என்று யோசித்து சொல்லக்கூடிய ஒரு நபராக வெயில் இருந்தார். அது இருப்பார். அவர் நிறைய அது மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சுன்னா முழுசாக அவர் இன்னைக்கு கொஞ்சம் தான் பேசியிருக்காருன்னு எனக்கு நிறைய பேசுகிற பொழுது இன்னும் கூடுதலாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும்பொழுது கூட உரையாடலை பற்றி பேசும்போது உரையாடல்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஐயா அவர்களோடு பேசுகிற பொழுது நிறைய குறிப்புகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேல் கணிச்சிருக்கேன் படிங்க அப்படின்றார். எனக்கு அப்படி வந்து சமீபத்தில் வந்து விஆர்எம் செட்டியாருடைய கீதான் செட்டி அனுப்பிச்சு விட்டார். நான் படித்ததுலேயே ஆகச்சிறந்த புத்தகமாக இருந்தது. ஐயா சொன்னார், நான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிட்டேனே அப்படின்னாரு. ஐயா சின்ன வயசுலேயே படிச்சுட்டாருங்கிறது நம்ம இப்போ தான் அவர் படிச்சுட்டாருங்கிறதே நமக்கு இப்போ தானே தெரியுது. அப்போ இவர் மாதிரியான ஆளுமைகளை இந்த தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். நிறைய கூட்டங்களில் பேச வேண்டும். இங்கே நிறைய மாதிரி யூடியூப் சேனல்காரர்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. நானே ஐயாவிடம் தேதி வாங்கி தருகிறேன். நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுந்தொகை பற்றி ஒரு முறை பேச வைங்க. ஐயா ஒரு 50 பாட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பரப்புவதன் மூலமாக இன்னும் கூடுதலாக இந்த சங்க இலக்கியம் போய் சேரும். நானும் திரும்பவும் சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் கையில் எடுக்க வேண்டிய காலத்தில் தான் நாம் இருக்கோம். அதனால் நம்ம நிச்சயமாக அதை கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சொல்லப்பட வேண்டியது வந்து ரொம்ப நேர்மையாக நான் என்ன அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டியது அரசியல் என்ன இருந்தது. இந்த கூட்டத்தில் லிஸ்ட்டாக பத்திரம் தெரியும். பழனி அப்படின்னா சூர்யா சேவர் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நான் இல்லைங்க, நான் வந்து நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைக்கிறவங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கிறேன், செம்ம காமெடி ஆயிடும். அதனால் என் அரசியல் என்ன என்பதை நான் சொல்வேன். இந்த அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க நான் தயாராக இருக்கேன். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இந்த ஆளும் அரசுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பற்றியோ, இந்த ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தன்மைகளை பற்றியோ எனக்கு எந்த பயமும் பதட்டமும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம். நான் வருமானம் கரெக்டாக கட்டுறேன். அதனால் என் வீட்டில் நீங்கள் இடி ரைட்லாம் பண்ணவும் முடியாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஜெயிலுக்கு போய்ட்டா நிறைய எழுதுவேன். அதனால் இந்த பதட்டம்லாம் என் அரசியல் என்னங்கிறது தெரியும். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ய தவறியதை நான் செய்வேன் என்பதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்புறம் நான் என்னோட அருமை நண்பர் கடற்கரை பற்றி சொல்லாமல் முடிக்க முடியாது. நான் ரொம்ப சுருக்கமாக பேசலாம்னு நினச்சேன், ஆனால் பேசி ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. கடற்கரை வந்து இந்த புத்தகத்துக்கு மட்டும் இல்லை,
கடற்கரை வந்து ஒரு சக பத்திரிகையாளனாக இருந்த காலத்திலிருந்து இந்த அறிமுகம். ஆனால் ஒரு நண்பன் எப்படி ஆசிரியர் ஆகலாம் என்பதற்கு அவர் தொகுத்து தந்திருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணும். ஏகே செட்டியாருடைய புத்தகமாக இருக்கட்டும், யாமரங்க புலவனாக இருக்கட்டும், பாரதி விஜயமாக இருக்கட்டும், எவ்வளோ உழைப்பு. ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஊசி போட்டு ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு ஊர் ஊராக போய் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொண்டு புத்தகம் எழுதக்கூடிய அறிஞர் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அவங்க தான் இன்றைக்கு எல்லா முக்கியமான ஸ்தலங்களிலும் இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு என்ன உதவி இருக்கிறது? தனி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி அவ்வளோ புத்தகங்களை எடுத்து அந்த புத்தகங்களை முகநூலில் வந்து பதிப்பிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது தமிழ் அரசு தான், தமிழுக்காக செய்யக்கூடிய அரசு தான். ஆனால் அவருடைய புத்தகம் வந்து அவரே முகநூலில் வந்து குறிப்பெழுதி எல்லாரும் முன்வெளி திட்டத்தில் பணத்தை அனுப்பி அதில் ஒரு 2000 பக்கத்தை பதிவு பண்ணி பதிப்பிச்சு அதை எப்படி வந்து ஒரு சூழல் இருக்கிறது என்பதே இது வந்து பார்த்துக்கங்க. ஐயா வயலுசாமி அவர்கள் பேசுகிற சொன்னோம்ல, எங்கேயே நாம் விட்டோம், இங்கே தான் விட்டோம், இப்போதும் விட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நிறுவனமாக, ஒரு முக்கியமான நிறுவனத்திற்கு, ஒரு பண்பாட்டு நிறுவனத்திற்கு பொறுப்பாளர்களாக போட வேண்டும். அவர் வந்து எழுதிட்டு இருப்பார்ல, எவ்வளோ எழுதுவாங்க, எவ்வளோ புத்தகங்கள் தமிழ் கிடைக்கும் தமிழ் இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த குறிப்பிட்ட இந்த புத்தகத்திற்கு வந்து இந்த விழாவாக இருக்கட்டும், பக்கம் பக்கமாக ஒரு வாசித்தெழுத்த சொன்ன விமர்சனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக அவரோடு அதான் பங்கையம்மன் சொன்ன வார்த்தையில் வந்து ரொம்ப நாங்கள் ரொம்ப நிகழ்ந்து போனதுன்னா 25 வருடங்களாக இருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கடன் கேட்டுக்கொள்ளவில்லைன்னு சொன்னார்ல, அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து இப்போ இல்லை, அந்த கார் நீங்கள் வாங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கடற்கரைக்கு சொன்னேன்ல, நானே முக்கியமான ஒரு நண்பர், ஆய்வாளர், தொடர்ச்சியாக ஆய்வு பணியில் வந்து மேற்கொள்ளும் பொழுது அவர் எந்த சோர்வையும் பார்க்காம அந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் அவசியமாக பார்க்கணும். நான் இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு கூட அந்த புத்தகத்தை தான் கொடுத்தேன். அதற்கப்புறம் தோழர் சூர்யா சேவியர் அவர்களை பற்றி சொல்லணும். இந்த காவேரி நீரோவியம் என்கிற ஒரு புத்தகம் அவர் பேசுனதை வச்சே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் சோசியல் மீடியாவில் குறிப்பாக இன்றைக்கி யூடியூப்காரர்களுக்கு யார் ஹீரோன்னா அவர் தான் ஹீரோ. மோடி வந்து அங்கே போய் ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னா அவன் மோடிகிட்ட போய் பதில் கேட்க மாட்டான், சூர்யா சேவிட்ட தான் அவனுக்கு பதில் கேட்பான். அது இந்த விவாதங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு நான் இவர் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில தோழர்கள் வரும்போது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு கோபம் ஒருத்த மேலே இருக்கும், அது கட்சி சார்ந்து வரவங்க பேசவே மாட்டாங்க. பாவம் அவங்க ஏதாவது அடுத்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால, இல்லைன்னா டக்குனு இந்த கட்சிக்கு மாதிரி எம்எல்ஏ நின்றுலான்னு கூட வந்திருப்பாங்களோ இந்த மாதிரி தெரியாது, அதாவது பேசவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஆனால் அவள் சூர்யா சேவர் மாதிரி அவர்கள் வரும்போது என்ன போட்டு அவன் விதிக்கிற விதி இருக்குல்ல, நமக்கு அடிக்க முடியாதுங்கிறதுனால அடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தோழர் பின்னிட்டிக்க தோழர் அப்படித்தான் நான் தான் தொலைபேசி செய்து அவரோட நண்பரானேன். அவர் எனக்கு நண்பர் கிடையாது, என் அப்பா காலத்து கம்யூனிஸ்ட் அவர். ஆனால் எனக்கு எப்படி அவர் நண்பராக முடியும். ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் தொலைபேசி உரையாடலில் தான் நண்பராக தான் நிறையா. அப்புறம் அந்த காவிரி நீரோவை அடுக்கிற பொழுது அவர் மீது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பு ஒன்று. தொடர்ச்சியாக சென்ற புத்தக கண்காட்சியில் வந்து அதிகமாக விற்பனையான ஒரே புத்தகம் வந்து காவிரி நீரோவை. அந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து மனுஷபுத்திரன். அவர் அந்த மாதம் அந்த ஆண்டில் 12 புத்தகம் வெளியிட்டார். ஒரு கவிஞன் பதிப்பாளனாக இருந்து 12 புத்தகம் குறைவாக விற்று எங்கேயும் ஒரு சூர்யா சேவியரின் புத்தகம் அதிகமாக விற்றால் அந்த கவிஞனுடைய மனம் என்ன பாடுபடும் என்பது எனக்கு தெரியும். எனவே நானும் நேர்நிறை என்கிற ஒரு பதிப்பகம் வைத்திருப்பதால் என்னுடைய பதிப்பகத்துக்கும் சூர்யா சேவியர் அவர்கள் எழுத வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வைகை நதிகாசமா அந்த புத்தகத்தை நேரில் வெளியிடும் என்பதை நான் சொல்லுகிறேன். மனுஷபுத்திரன் அவர்கள் அதில் வரக்கூடிய ராயல்ட்டியை நான் உங்களுக்கும் தந்து விடுகிறேன் என்று இந்த கூட்டத்தில் கேட்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான தோழர். அவர்கள் எல்லாம் வழிகாட்டுவதனால தான் இந்த மாதிரியாக இயங்க முடிகிறது நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒன்று தான், எனக்கு நல்ல தம்பிகள் உண்டு, நல்ல மனைவி உண்டு, நச்சரிக்காத மகள் உண்டு, அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் உண்டு. இதெல்லாம் வாய்க்கப்பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்தது இல்லையா, இது ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது. எந்த விஷயத்திற்காகவும் வந்து யாரிடமும் நான் வந்து கஷ்டத்தோடு எதையும் கேட்கவே இல்லை. எல்லாரும் எனக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் கைமாறு என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த குறிப்பிட்ட விழாவுக்காக உழைத்த என்னுடைய அன்பு தம்பிகளை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி மூர்த்தி, தம்பி போஸ், தம்பி பிரம்மா,
அப்புறம் என்னுடைய அருமை தோழர் செல்லப்பா, தம்பி நன்மாறன், தோழர் கமலாலயன், அன்பு தம்பி, எல்லாரும் வேலையில் இருக்காங்க. அப்புறம் அன்பு தோழர் இசாக், அவர் என்னன்னா எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ இந்த புத்தகத்தை வந்து பக்கமாக வடிவமைத்து கொடுக்குறவர், என்னுடைய அதிகமான தொல்லைக்கு ஆட்படுகிறவர் அவர் தான். அதனால இசாக் தோழர் செல்லப்பா, நன்மாறன் தம்பி, அண்ணன் திருப்பி வேலைகளை விட்டு உங்களுடைய எல்லோருடைய பலத்தை எனக்கு கிடைத்த அத்தனை கொடுத்துருந்தது ஒரு விசாரிச்சு நிறைய இந்த விழாவில் வந்து தம்பி முருகன், திருவண்ணாமலை முருகன், அப்படி கணக்கில் நிறைய இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கு. நான் விட்டுருப்பேன். வீட்டில் வந்தோம் சொன்னோம், எல்லாரும் சொன்னேன் என்னை விட்டு பற்றியா அவன் சொல்லுவான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். அதனால ஒருவரை அழைத்து விட்டு மறுமுறை அழைத்து போகும்போது இன்னொரு தம்பி இருக்க மாட்டாங்கிறான்ல. நாளைக்கு இந்த தம்பிகள் எத்தனை பேர் இருக்க போறான்னு தெரியல. அதே மாதிரி நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கிய தம்பி ராஜசேகர், அவனுக்கு ரொம்ப பாராட்டுவது என்னன்னாக்கா, இந்த தொகுப்புரைங்கிற பேரில் யாரையும் அறுத்துறாம, ஏன்னா ஆளுமையை விட அதிக நேரம் பேசுவாங்க சில இடத்துல. அதனால தம்பி வந்து ரொம்ப பார்த்து பொறுப்பாக பேசி ஒவ்வொரு விழாவையும் சிறப்பாக செய்து கொடுப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி நான் யாருக்கேனும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால், இந்த அரங்கத்திற்கு வந்து ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்து கடைசி வரைக்கும் இவ்வளவு கூட்டமாக நீங்கள் இருப்பதற்கு இந்த காலம் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய எழுத்து என்கிற ஒன்று இருக்கிறையா, அதை நான் கடைசி வரைக்கும் தொழுது கொண்டும் வணங்கி கொண்டு இருப்பேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு தெரியாது. இந்த அரங்கத்துக்கு வைக்கணும், அப்படி கவிக்கோ மன்றத்துக்கு வைக்கணும்னு முதல்ல எப்போதுமே கவிக்கோ மன்றம்னு சொன்ன உடனே முஸ்தபா வந்து ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. முஸ்தபா ஞாபகத்துக்கு வந்த உடனே எனக்கு அடுத்த ஞாபகம் பங்கேற்பன் ஞாபகம் தான் வரும். அங்கேயா வைக்கிறீங்க அப்படின்பாரு. என்ன காரணம்னா இருக்கிறேங்க டக்குன்னு அதோட முடிச்சுடாது. எந்த இதுவும் முழுசா கேட்டுருங்க. என்னன்னா இடம் பத்தாதுன்னு சொல்லுவார். நான் சொன்னேன் பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்கியா, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 12 கோடி தான் சொல்கிறாங்க, வாங்கிடுவோன்னு சொன்னேன். ஐயா 6 மாதம் துபாய்க்கு போயிட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ண சொன்னார், இலக்கிய கூட்டத்துக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஒரே ஒரு கூட்டம் வருதுங்கிறதுக்காக எல்லா கூட்டத்துக்கும் பெரிய இருக்கிறத நான் கட்டி வச்சா யாருமே வராமல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எப்போது இருந்தாலும் இந்த சுற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த முகங்கள், அத்தனை முகங்களில் எந்தெந்த கவிஞர் முகம் இருக்கோ அவர் எல்லோரோடும் நெருக்கமானவர். கவிஞர் முகம் இருக்கோ அது மட்டும் நெருக்கமானவர். தனிப்பட்ட முறையில் இந்த அரங்கத்துக்கே கவிக்கோ என்று வைப்பதற்கு காரணம் வந்து கவிஞர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அலாதையான அன்பு, பிரியம். அதனால எல்லாம் அவர் வந்து கவிக்கோ மன்றத்துக்கு ரொம்ப குறைவாக வாடகைக்கு எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருக்குரிய தொகையை அவர் பெற்றுக்கொண்டுதான் இந்த விழாவை நான் நடத்துகிறேன். ஏன்னா நாளைக்கு கவிஞர்கள் அறிந்திருக்குன்னா கவிதைக்கு போட்டவெல்லாம் அந்த விழா கேட்டாக்கா ஏன் என்ன செய்ய முடியும். அதனால் அவர் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கக்கூடிய அன்பு ஒன்று. அப்புறம் இந்த விழாவில் நான் ரொம்ப ஒரு இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு உண்டு, அவர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. கவிஞர் நந்தலாலா. இந்த விழாவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கூட்டத்துக்கு அவர் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவரிடம் ரொம்ப ரசித்து அவரை அழைத்ததற்கு, அவரும் மறுக்காமல் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் என்ன இருக்கிறது, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களை விடவும் ஆக சிறப்பான நுட்பத்தை உருவி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அது அவர் தான். அவர் எனக்கு கவிஞர்களாக வேலையர்களாக நான் சொல்லலை. ஏன்னா நானும் அவரும் இந்த புத்தகத்தை ஒட்டி சொல்ல வேண்டிய ஒரு செய்தி வந்து, நான் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் எழுதுவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் வந்து, தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மாபெரும் தமிழ் கனவு என்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இந்த அரசு நடத்தியது. அதில் வந்து என் உள்பட ஒரு 10-15 பேர் போய் மாணவர்கள் மத்தியில் பேச போனோம். அப்படி பேச போகிற பொழுது நானும் தோழர் நந்தலாலா அவர்களும், நானும் தோழர் மதுக்குரம் அவர்களும், நானும் கருப்பன் அவர்களும் நிறைய பேர் பேச போவோம். அப்படி பேச போகிற பொழுது உடன் வரக்கூடிய ஒருவர் இருப்பார்ல, 2 பேர் பேசணும். அந்த உடன் வரக்கூடியவர் எப்படி பேசுவாருங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அப்புறம் அவரை விட சிறப்பாக பேசிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நந்தலாலா மாதிரியான ஆட்களோடு போகும்பொழுது எப்படி பேசினாலும் நம்ம சுமாராக தான் பேச போகிறோங்கிற மனசை ரொம்ப ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு போகக்கூடிய ஒருத்தர் அவர் இருப்பார். ஏன்னா அவர் எப்படின்னா நல்லது படிச்சுட்டு சொல்லிட போகிறார், மாணவர்கள் நல்லது சொல்லணும், அவ்வளோதான். அந்த நல்லதெல்லாம் அவர் சொல்லிடுவார். நம்ம ஏதாவது 2 சினிமா கதை சொல்லிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போகக்கூடிய
ஒரு சௌகரியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காகவும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும்னு நான் விரும்பினேன். அதே மாதிரி ஆறுமுக தமிழன் ஐயா அவர் வந்து உயிர் வளர்க்கும் திருமந்திரம் அந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அது தொடராக வரும்போது வாரம் தோறும் எப்பெல்லாம் அந்த தொடர் வருதோ எனக்கு வந்து பெரிய காதல் கவிதைகள், காதல் தொடர்கள், அப்புறம் அந்த வேற வேற எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய படைப்புகள்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு பெரிய பக்தி இலக்கியத்தின் மீது பெரிய நாட்டமும் இருந்ததில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தவிப்பும் இருந்ததில்லை. ஆனால் அவர் எழுத ஆரம்பித்ததுக்கு பிறகு கௌரவ ஏஜென்சிக்கு நல்லா தெரியும். அவர் இந்த பதிப்பாளருக்கு நான் எத்தனை திருமந்திரம் வாங்கினேங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த ஒரு கட்டுரை அவர் எழுதிடுவார். நான் ஒரு திருமந்திரத்தை வாங்கி வச்சு ஏதாவது குறிப்பெடுத்து எழுதி வச்சுட்டு இருப்பேன். அதுக்கு முதல்ல ராஜமுருகன் வீட்டுக்கு போவான். என்னென்ன குறிப்பாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது தம்பி, இவர் எழுதுன கட்டுரை பற்றி அவர்கிட்ட சொல்லுவேன். அப்போ இந்த புத்தகத்தை நான் படிச்சு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படி எனக்கு நிறைய தம்பிகள் இருப்பதனால என்ன காரணம் இருந்துச்சுன்னா, நிறைய புத்தகங்களை நான் வாங்கி இப்படி தம்பிகளுக்கு கொடுத்தது ஒரு காரணம். இதனாலேயே என்னுடைய வாசிப்பு என்பது என்னன்னா, ஐயா புத்தகத்தை ஒரு முறை தொலைச்சிட்டான்னு சொன்னார்ல, நான் வந்து புத்தகத்தை தொலைச்சதே கிடையாது. புத்தகத்தை வந்து வச்சுட்டு மறந்துறதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சே புத்தகம் போயிடும் எனக்கு. அதனால இப்போ எல்லாம் வந்து வாங்கும் பொழுதே 10 புத்தகம் வாங்கிடுறது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ராஜ்மோகனுக்குள்ள போயிடும், இப்படி வரிசையாக வரக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் எடுப்பாங்கன்னு. அப்படி எடுத்துகிட்டு போனாக்க அவர்கள் ஒன்று எனக்கு கொடுப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன கொடுப்பாங்கன்னா, அதை படிச்சுட்டு போயிட்டு இந்த இருக்கக்கூடிய இவ்வளோ படிச்சிங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தம்பியோட வந்தாங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரகசியம் இருக்குன்னா, இந்த தம்பிகள் என்னோட பயணிக்கிற பொழுது குறிப்பாக நம்ம மூர்த்தியை சொல்லணும், இங்கே மேடைக்கு வந்தாலும் அவர் ஒரு முறை வந்து வாணியம்பாடிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, அண்ணா சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து டக்குன்னு கேட்டாப்புல நான் வந்து பேச ஆரம்பித்தேன். வந்துக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பயணம். இவர் வேற ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டார். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு, அண்ணே நம்ம திரும்பி சென்னை தானே போகணும், இப்போ எங்கே வந்தோம், நான் வேற ரூட்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டேன், இல்லைன்னா நல்லா சங்க இலக்கியம் சொன்னீங்க, அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டே போமேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நீ சென்னைக்குள்ளே போயிருக்கணும், வேற எங்கே போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி வரும்பொழுது அது தொடர்ச்சியாக ஒரு அந்த அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கு தான் என்னுடைய அந்த முதல் கட்டுரை சொல்வலை வேட்டுவோம் என்கிற அந்த கட்டுரையை நான் எழுத ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டுரையும் நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த சொல்வலை வேட்டுவோம் வந்து மூர்த்திக்கு தெரியும். அப்புறம் வந்து துளிர்க்கும் மரப்பாவை வந்து கேட்டிங்கன்னா பிரம்மாவுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு தம்பிகளோடும் நான் உரையாற்றியது. அந்த உரையாடுகிற சமயத்தில் அவர்களுக்கு அந்த சங்கப்பாடல்களை சொல்லுகிற பொழுது அவர்கள் படித்துவிட்டு திருப்பி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் நான் 2 படித்தேனே இது இப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை உரை படிப்போம். அது உரை படித்ததுக்கு பிறகு அதோடு ஒத்து வரக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றாக பின்னி இதுதான் இந்த புத்தகம் வந்தது. அதனால இந்த புத்தகத்தின் உழைப்பு என்பது என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, எப்படி உரையாசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லணும், அது மாதிரி உடன் இருந்தவர்களுக்கும் இந்த புத்தகம் சமர்ப்பணம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். புத்தகம் எழுதுவதற்கு நவீன இலக்கியவாதிகள் சங்க இலக்கியம் என்கிற பெயரில் எழுதி கொண்டிருக்கக்கூடியதற்கான ஒரு மாற்றாகத்தான் அமைய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம். இதோடு நான் நிற்க மாட்டேன். ஏன்னா வேல்சாமியா எனக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. ஒரு 20 பிறகு தொடர்ச்சியாக நாம் எழுதுவோம், பேசுவோம். ஏனென்றால் நாம் இப்போது பேசவில்லை என்றால் பிறகு எப்போதுமே பேச முடியாதவர் ஆகிவிடுவோம். எனவே நாம் சங்க இலக்கியங்களை பேசுவோம், சமகால அரசியலை பேசுவோம், சமகால சினிமாவை பேசுவோம். தோழர் குமாரராஜா அவர்கள் வந்து சூசகமாக சொன்னார் அப்படின்னு மேடையில் தான் சூசகமாக சொல்லுவார். தனியாக அவர் ஒரு பெரியார் பேரன் என்பதை வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லிடுவார். அவர் சூசகமாக எல்லாம் சொல்லக்கூடியவர்களை சூசகமாக சொல்லக்கூடிய யாரும் என் மேடைக்கு வரமாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். எனவே என்னுடைய நண்பர்கள், எனக்கு வாய்த்தவர்கள், என் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இந்த விழாவில் வந்திருந்து என்னை சிறப்பித்தமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. நான் இது 4வது தடவை தண்ணி குடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தண்ணி குடிக்கவும் எனக்கு வந்து முடியாது. ஏன்னால் நீர் என்பது தமிழனுடைய பண்பாடு, நெருப்பு என்பது அவர்களுடைய பண்பாடு. நாம் நீராக இருப்போம், நிறைவாக இருப்போம். நன்றி.